ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. இன்னைக்கு பிரதோஷம். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு போவாங்க. இந்த பிரதோஷம்னா என்ன, அது உருவாக காரணமாக இருந்த வரலாறு என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரன் அவனுடைய வெள்ளை யானை மேலே உட்காந்துட்டு மகிழ்ச்சியாக ஊர்வலம் வந்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு எதிர்க்க எப்பயும் சாபத்தையே கொடுக்குற துர்வாச முனிவர் அன்னைக்கு தன்னோட கையில் இருந்த மலர் மாலையை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்திரனும் அதை வாங்கி அலட்சியமாக யானை தலை மேலே வச்சுட்டான். யானையோ அந்த மாலையை எடுத்து அதோட காலில் போட்டு மிதிச்சிடுச்சு. அவ்வளவுதான். துர்வாசருக்கு கோவத்தில் கண்கள் சிவக்க, தேவேந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று அன்னையின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன். ஆனால் செல்வச்செருக்கில் ஆணவத்துடன் உலாவரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய். உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்கக்கடவாய் அப்படின்னு சாபம் விட்டுடுறாரு. துர்வாசர் விட்ட சாபம் உடனே பழிச்சிடுது. இந்திரன் கிட்ட இருந்த எல்லா செல்வமும் அவனை விட்டு போயிடுச்சு. பார்க்கடலை கடைஞ்சாதான் இழந்த செல்வம் மொத்தத்தையும் திரும்ப பெற முடியுன்ற நிலை இந்திரனுக்கு. ஆனா தேவர்களால மட்டும் அதை செய்ய முடியாதுன்னு துணைக்கு அவங்களுடைய பரம எதிரிகளான அசுரர்களையும் உதவிக்கு கூப்பிட்டாங்க. பார்க்கடலை கடையிறப்போ கிடைக்க பெறும் சாகா நிலையை தரப்போற அமிர்தத்துல ஒரு பகுதியை அவங்களுக்கும் தரதா வாக்கு கொடுக்கவும் அசுரர்களும் அதுக்கு ஆசைப்பட்டு பார்க்கடலை கடைய முன்வந்தாங்க. பார்க்கடல்ல எல்லா விதமான மூலிகைகளையும் சேர்த்தாங்க. மந்திர மலையை மத்தாக்கி பாம்புகளின் தலைவனான வாசுகி பாம்பை கைனா சுத்தி பார்க்கடல்ல கடைய ஆரம்பிச்சாங்க. வாசுகியோட தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடிச்சு வேகமா இழுக்க ஆரம்பிக்க மந்திர மலை கடலுக்குள்ள அமுங்க தொடங்குச்சு. அதை கவனிச்ச மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்து அதை மூழ்காதபடி தாங்கி பிடிக்க பழையபடி கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்போ கடல்ல இருந்து ஆலம்னு சொல்லப்படுற நஞ்சு வெளியே வந்துச்சு. கடுமையான சிராய்ப்புகளாலையும் கழுத்து நெரிக்கப்பட்டதாலையும் வலி தாங்க முடியாம வாசுகியும் ஆழத்தை கக்குச்சு. அதாவது ஆலம்னா விஷம்னு அர்த்தம். கடல்ல தோன்றின ஆலமும் வாசுகி கக்குன ஆலமும் சேர்ந்து ஆலாலம், அதாவது பயங்கரமான ஆலகால விஷம், வெப்பத்தோட உலகத்தையும் முடிவு செய்ய போறது போல எல்லாரையும் விரட்ட ஆரம்பிச்சது. தேவர்கள்லாம் நடுங்கி ஓட வெண்ணிறமா இருந்த விஷ்ணு விஷவேகத்தால நீல நிறமானார். விஷத்தின் வீரியம் தாங்க முடியாத தேவர்கள் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு சரணடைஞ்சாங்க. சிவபெருமானும் அவங்களுடைய நிலையை பார்த்து மனசிறங்கி அங்க அவர் பக்கம் இருந்த சுந்தரர்கிட்ட கடும் விஷத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி அந்த விஷத்தை கையில வாங்கின சிவன் அதை அப்படியே குடிக்க செஞ்சார். இதை பார்த்த பார்வதி தேவி, உலக உயிர் மொத்தமும் அவருக்குள்ள அடங்குமே, இந்த விஷம் உள்ள போனா எல்லா ஜீவராசிகளுக்கும் கெடுதலாச்சேன்னு அவருடைய கழுத்தை தடவுனாங்க. அவ்வளவுதான், விஷம் உள்ள போகாம கழுத்திலேயே தங்கிடுச்சு. உண்ணாமலும் உமிழாமலும் கழுத்திலே தங்கின விஷத்தால அவருடைய கழுத்து நீல நிறத்துக்கு மாறி போச்சு. அதனால தாங்க சிவனுக்கு நீலகண்டன்ற பெயரே வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கடலை கடைய அமிர்தம் முதல் கொண்டு சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, மூதேவி, 60,000 ரம்பையர்கள், ஐராவதம், வெள்ளை குதிரை, காமதேனு, சிந்தாமணி, கற்பக மரம், மதுரசம், தன்வந்திரி, புஷ்பக விமானம், நந்தி கோஷ ரதம், தேவதத்த சங்கு மாதிரி பல விஷயங்கள் ஒன்னொன்னா எல்லாமே வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவங்க மகிழ்ச்சியை கூட்டும் விதமா சிவபெருமான் நந்தியுடைய கொம்புகளுக்கு இடையில ஆனந்த தாண்டவம் ஆடி காட்சியும் கொடுத்தாரு. இப்படி கைலை மலையில சகல தேவாசுரர்கள் பனை சூழ அபயம் தேடி ஒண்ணு கூடியிருந்த அந்த மாலை வேளையில சிவபெருமான் அருள் புரிஞ்ச காலமே பிரதோஷ வேலைன்னு சொல்லப்படுதுங்க. பிரதி தோஷம்ன்ற 2 வார்த்தைங்க. பிரதினா ஒவ்வொன்றும்னு அர்த்தம். தோஷம்ன்றது பாவத்தை குறிக்கிறது. ஆக பிரதோஷம்ன்றது ஒவ்வொரு பாவத்தையும் தொலைத்து கொள்ளும் வழிபாடுன்னு பார்க்கப்படுது. நம்மளும் அந்த மாலை வேளையில கோவிலுக்கு போனா வரவிருக்கிற ஆபத்து ஆலமே ஆயினும் சிவனுடைய அருளால அது மறைஞ்சு போயிடும்ன்றது நம்பிக்கைங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்பயும் சில்டாட்டா மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.